வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் நாட்டு மருந்துகள் வெர்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு பெருமையா சொல்லக்கூடிய அளவுக்கு மகத்துவம் கொண்டதுதான் இந்த சுக்கு. இந்த சுக்குங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, இஞ்சிய பக்குவப்படுத்தி காய வச்சா அதுதான் சுக்கு. இஞ்சிக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சேம் டைம் அந்த இஞ்சிய நம்மளால ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மாய்ச்சர்னால அது ஒரு சில நாட்கள்ல கெட்டு போயிடும். சோ அந்த இஞ்சியோட பலன் தொடர்ந்து கிடைக்கணும், சேம் டைம் கெட்டு போய் வேஸ்ட் ஆக கூடாதுங்கிற பர்பஸ்க்காக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த இஞ்சிய பதப்படுத்துற முறை. இஞ்சியோட மேல் தோலை சுண்ணாம்பு தடவி பக்குவப்படுத்தி காய வைப்பாங்க. அப்படி காய வச்ச இஞ்சி தான் சுக்குன்னு அழைக்கப்படுது. சித்த மருத்துவத்துல சுக்க விடமுடிய அமிர்தம் பாங்க. அதாவது கடுக்காக்கு எப்படி அதோட கொட்டையில விஷமோ அதே மாதிரி சுக்குக்கு அதோட தோல்ல தான் நஞ்சி. சோ அந்த நச்சு தோலை நீக்கிட்டு நாம பயன்படுத்துறப்ப அது நம்ம உடம்புக்கு அமிர்த மாதிரியான பலனை தருமா. சோ இஞ்சியா பயன்படுத்தினாலும் சரி இல்ல சுக்கா பயன்படுத்தினாலும் சரி அதோட தோலை நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும். சித்த மருத்துவத்திலையும் சீன மருத்துவத்திலையும் சுமார் 5000 வருஷங்களுக்கு மேலாவே இந்த சுக்கை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கும் கூட ஜப்பானோட காம்போ மருத்துவத்துல இந்த சுக்கானது பயன்படுத்தப்படுது. மார்க்கோ போலோ இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இஞ்சிங்கிற அமிர்தம் ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்காமலே இருந்துச்சான். கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டுல இருந்துதான் இந்த இஞ்சிங்கிறத மற்ற நாடுகள் இந்தியாட்ட இருந்து வாங்கி பயன்படுத்தினதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இஞ்சி கூட கம்பேர் பண்றப்ப இது சீக்கிரத்துல கெடாதுங்கிறதால மாச கணக்குல ஏன் வருஷ கணக்குல கூட வச்சு பயன்படுத்தலாம். இஞ்சில இருந்து தான் சுக்கு வந்திருந்தாலும் கூட இஞ்சியை காட்டிலும் அதீத பலன் தரக்கூடியது இந்த சுக்கு. இஞ்சியை விட சுக்கு செரிமானத்தை இன்னுமே லேசாக்கும். அதனாலதான் கிராமப்புறங்கள்ல சொலவடையா சுக்கிட்ட தஞ்சம் அடையும் அஜீர்ணம் பாங்க. மேலும் ஆயுர்வேதத்துல இந்த சுக்க மௌஷதம் பாங்க. அப்படின்னா மருந்துகள்ல உத்தமமானது சுக்குன்னு அர்த்தம். சுக்கு இயல்பாவே கார்ப்பு சுவையும் உஷ்ணத்தன்மையும் கொண்டது. மேலும் ஃபைபர் கண்டென்ட்டும் இதுல அதிகமா இருக்கிறதால மலச்சிக்கல்ங்கிற ஒரு பிரச்சனை வரவே செய்யாது. ஏன்னா இந்த சுக்கோட மெயின் ஆக்டே ஜீரணத்தை ஒழுங்குபடுத்துறது தான். சோ அஜீர்ணம், வயிற்று தொல்லை, வயிற்று உப்பிசம், மந்தம், பசியின்மை, புளிச்ச ஏப்பம், எதுக்கழிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரியான ஜீரணம் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும். சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு மந்தமா இருந்துச்சுன்னா சுக்கு மருந்து கொடும்பாங்க. அது மந்தத்தை சரி செஞ்சு குழந்தைக்கு பசியை அதிகரிக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சுக்கும் தேனும் மக்கு பிள்ளைய சுறுசுறுப்பாக்கும் பாங்க. குழந்தை பெற்ற தாய்மார்களோட கர்ப்பப்பை இயல்பு நிலையை அடையறதுக்கும் பால் சுரப்பை அதிகரிக்கவும் கொடுக்கப்படுற மருந்துகள்லயும் சரி இல்ல மருந்து குழம்புலயும் சரி இல்ல களி வகைகள்லயும் சரி இந்த சுக்குக்கு முக்கியமான இடம் உண்டுங்க. நாம நம்ம உடம்ப சரி பண்ண பல மருந்துகளை உட்கொள்வோம். அதுல சில குறிப்பிட்ட மருந்துகளை தான் தாய் மருந்துன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு தாய் மருந்துன்னு உயர்வா சொல்லக்கூடிய பண்பு இந்த சுக்குக்கும் இருக்கு. இத மருந்தா மட்டும் இல்லாம நம்மளோட சமையல்லையும் அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி கிச்சன்ல இந்த சுக்கு இல்லாத அஞ்சரப்பட்டியே கிடையாதுங்கிற அளவுக்கு சுக்கோட பயன்பாடு இருக்கு. உதாரணத்துக்கு சுக்கு குழம்பு, மருந்து குழம்பு, சுக்கு தண்ணி, சுக்குமல்லி காப்பி, சுக்கு பாலு, சுக்கு மிட்டாயி, சில்லு கருப்பட்டி மிட்டாய், சுக்கு கருப்பட்டி ஜாங்கிரி, சுக்கு களின்னு இதோட லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். இது எல்லாமே மருத்துவ குணம் இருந்தாலும் அதோட டேஸ்டையும் அடிச்சுக்க முடியாது. கொழுப்பு கரைச்சி வெயிட் லாஸ்க்கு உதவுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி இதய சுவாச தசைகளை சீரா வச்சுக்குது. பித்தத்தை சரி செய்யும். பித்தவாந்திக்கு சுக்குத்தூளோட தேன் கலந்து சாப்பிட்டா அது சரியாகும். தலை பாரம், தலையில நீர் கோத்துக்கிறது மாதிரியான பிரச்சனைகளுக்கு சுக்கோட பெருங்காயத்தூள் கலந்து தலையில தடவுனா நிவாரணம் கிடைக்கும். காரணம் இந்த சுக்கு பத்து தலையில இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சுக்கும். கர்ப்பிணிகளுக்கு உண்டாகக்கூடிய வாந்தி, வாய்க்குமட்டல் மற்றும் அசக்கைக்கு கூட இந்த சுக்கு பலம் தர்றதுனாலதான் நம்ம பெரியவங்க சுக்க தின்னவங்களுக்கு சுகப்பிரசவம் வாங்க. நாள்பட்ட ஒத்த தலைவினையினால பலவித மாத்திரைகளை போட்டு சலிச்சவங்களுக்கு இந்த சுக்கு ஒரு அருமருந்து. மலச்சிக்கல்னால கஷ்டப்படுறவங்க காலையில சுக்கு நீர் எடுத்துக்கலாம். இல்லனா சுக்கையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சு சாப்பிடுறப்ப அது குடல்ல இருக்கிற கழிவு மற்றும் நச்சுக்களை நீக்கி குடலை சுத்தமாக்கும். சிறுநீரக தொற்று பிரச்சனை இருக்கிறவங்க பசும்பால்ல சுக்கு தூளையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து எடுத்துக்கலாம். நம்ம மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணுது. ஆன்டி அலர்ஜி ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ இந்த சுக்கை அடிக்கடி உணவுல பயன்படுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகுறதோட சளி, ஜலதோஷம், காய்ச்சல் சரியாகிறதோட எந்தவித கிருமி தொற்றுக்கும் ஆளாகாம அவங்கள பிரிவென்ட் பண்ணுது இந்த சுக்கு. மூட்டு வலிக்கான நிவாரணமா இருக்கு. வலி அகற்றியாவும் வாதம் அகற்றியாவும் இருக்கு. பல்வலிக்கு எப்படி கிராம்போ அதே மாதிரி பக்கவாதத்துக்கு சுக்கு.
மாதவிடாய் காலங்கள்ல கஷ்டப்படுற பெண்களுக்கு சுக்கு தண்ணி வச்சு கொடுத்தா அது அவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். திருமலுக்கு சுக்கு மற்றும் அதிமதுரத்தை பொடி செஞ்சு 1/2 கிராம்ல இருந்து 1 கிராம் அளவுக்கு எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டா அந்த பிரச்சனை சரியாகும். தொண்டைக்கட்டு பிரச்சனை இருக்கிறவங்க சின்ன சுக்கு துண்டை மென்னு அதோட சார முழுங்க அந்த பிரச்சனை சரியாகும். மேலும் சுக்கு, மிளகு, சுண்ணாம்பு சேர்த்து மைய அரைச்சி அந்த விழுத தொண்டைக்கு வெளிப்பூச்சா பூசி வர அதுவும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 10 நாள் காதடப்பு பிரச்சனை இருக்கிறவங்க சின்ன துண்டு சுக்க துணியில கட்டி காதுக்குள்ள வைக்க காதடப்பு சரியா போகும். பூரான், தேல்கடி மாதிரியான விஷப்பூச்சி கடிகளோட கடிவாய் விஷம் நீங்க ஒரு துண்டு சுக்கு கூட ஒரே ஒரு வெத்தலை 10 மிளகு சேர்த்து நல்லா மென்னு தின்னுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடணும். சுக்கை இன்டேக்கா மட்டும் இல்லாம வெளிப்பூச்சா பூசுறப்பையும் அது பல நன்மைகளை தரும். தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க நெத்தியில சுக்கு பத்தும், கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க புருவத்துல சுக்கு பத்தும், டான்சிலிட்டிஸ் மற்றும் தொண்டைக்கட்டு பிரச்சனை இருக்கிறவங்க தொண்டை மற்றும் தொண்டை குழியிலையும், மூட்டு வலி, மூட்டு வீக்கம் பிரச்சனை இருக்கிறவங்க மூட்டுகள்லையும் இந்த சுக்க 10 மாதிரி போடலாம். என்னதான் அமிர்தமா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அதுவும் நெஞ்சுதான். அதே மாதிரிதான் இந்த சுக்கும் அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறப்ப அது வயிற்றுப்போக்கு, நெஞ்செரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சுக்க தவிர்த்துக்கிறது நல்லது. சப்போஸ் இந்த சுக்கு முழுசாவோ இல்ல பொடியாவோ தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த சுக்கு மட்டும் இல்ல, இதை சார்ந்த நாட்டு மருந்துகளும், நாட்டு மருந்து பொடிகளும், பாரம்பரிய அரிசி வகைகளும், சிறுதானியங்களும், மலைத்தேன், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பனங்கற்கண்டு, இயற்கை அணையாடை மற்றும் நயன்தாராவோட ஃபெமினைன் நாப்கின்ஸ் உட்பட அனைத்து உடல்நலம், வீட்டு நலம் சார்ந்த பொருட்கள் நம்ம தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்கும். நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிடைக்கிற டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.